மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் குறித்து பேச போகிறோம். ஒன்று வந்து நீட் எதிர்ப்பு குறித்து டெல்லியில் நடக்கிற போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாடே இன்னைக்கு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதோட அடுத்த கட்டம் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது டெல்லியினுடைய ஜந்தன் மந்திருடைய பகுதி. அங்கே கடுமையான காவல்துறை அடக்குமுறை, காவல்துறை பெயரில் நடக்கிற ஆர்எஸ்எஸ் குண்டர்களுடைய அராஜகம், அயோக்கியத்தனம், ஃப்ராடுத்தனம், முள்ளமாரித்தனம், பிஜேபியோட ஒரு பயந்தாங்கொள்ளித்தனம். ஏன்னா அவங்க பயந்து போய் தான் ஆர்எஸ்எஸ் குண்டர்களையும் ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் அந்த கும்பலுக்குள்ள அனுப்பி விட்டு மாணவர்களை ரத்தம் சிந்த வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பல ஆதாரங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான சில விஷயங்களை உங்க முன்னாடி காட்டுவதற்கான விஷயம். அது இல்லாமல் இன்னொன்று நீட் எதிர்ப்பு. எனக்கு மிகப்பெரிய நீட் எதிர்ப்பு. நான் கடுமையாக நீட்டை எதிர்ப்பேன் அப்படின்னு வாய்க்கிலேயே வடை சுட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் இன்னைக்கு மாணவர்கள் அங்கே கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதலை அங்கே டெல்லி காவல்துறை நடத்தி, காவல்துறை பேரில் பயங்கரமான அங்கே அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகத்தை காக்க வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுகிற நம்முடைய முதுகெலும்பில்லாத முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய சப்பு விஜயனுடைய இந்த காவல்துறை, சென்னை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இங்கே அறவழியில் போராடி கொண்டிருக்கிற மாணவர்களை குண்டுக்கட்டாக ராத்திரியில் தூக்கிட்டு போகிறாங்க. நாடகம் ஆடுகிறார் சப்பு விஜய். என்ன நாடகம்னா, நீட் எதிர்ப்புக்கு எதிராக அவர் இருப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தி சமூக வலைதள பக்கங்களில் அவருக்கு வேண்டியவர்களை வைத்து புகழ்ந்து கொண்டிருக்கிற வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது. பாஜக என்கிற வார்த்தையை கூட ஒரு இடத்திலும் பதிவு பண்ணாமல் முதுகெலும்பு இல்லாத அமைச்சராக இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய். இதெல்லாம் குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுடைய ஆதரவால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் ஆதரவு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்ம அந்த செய்திகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். மக்களே, இப்போ நம்ம டெல்லி, அந்த டெல்லி இன்றைக்கு போர்க்களமாக மாறி இருக்கிறது. நாடே பயங்கரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் நடக்குமோ என்கிற ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இவிஎம்க்கு எதிரான எதிர்ப்பு நாடு முழுக்க எழும்பணும். ஏன்னா இவிஎம் மிஷினும் இந்த ஒருதலை பட்சமான கேடுகட்ட தேர்தல் கமிஷனும் இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷன் இருக்கிற வரை மோடி அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏன்னா இவர்கள் மக்களால் வாக்களித்து தேர்வுப்படுகிற ஜென்மங்கள் இல்லை. மிஷினால ஓட்டு போட்டு, திருட்டு ஓட்டு. நான் ஒருவருக்கு வாக்களிக்கிறேன்னா அந்த வாக்கு யாருக்கு செலுத்துறேன்ற எனக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத வாக்களிக்கிற மிஷினா தான் இவிஎம் இருக்கிறது. அந்த இவிஎம்ஐ ஒழிக்க வேண்டும் என்கிற கோஷமும் இப்பொழுது அங்க வலுப்பெற்றிருக்கிறதுன்னு தான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். नहीं है जो जीत जाए वही जीतेगा जिसको मोदी जिताना चाहेगा। पूरा सिस्टम उसके हाथ में है। ये इलेक्शन कमीशन जो है इसको अरेस्ट करके देशद्रोह में गिरफ्तार करके जेल नहीं भेजा जाएगा और देश में ईवीएम से नहीं, बैलेट पेपर से चुनाव नहीं होगा। तब तक आप मोदी को नहीं हरा सकते। ये सपने देखना बंद करो, भूल जाओ। போராட்டம் நீட் எதிர்ப்பு தான். டெல்லியிலுடைய நடக்கிற போராட்டத்தினுடைய மைய விஷயம், ஆரம்பித்த நோக்கம், தொடக்க புள்ளி என்பது நீட் எதிர்ப்பு. நீட் வினாத்தாள் கசிவு, கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா, அது செய்ய வேண்டிய முக்கியத்துவம், நீட் அந்த வினாத்தாள் கசிவால் மரணமடைந்தவர்கள் குடும்பத்தாருக்கு 1 கோடி இழப்பு, இதையெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த போராட்டம் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த இது 3வது நாளாக இன்றைக்கு அந்த போராட்டம் கடுமையான எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறது. அமைதியான முறையிலேயே ஜந்தன் மந்திரில் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள்னு சொல்லப்படுகிற, இந்த சங் பரிவார் குண்டர்கள் என்று சொல்லப்படுகிற கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் காவல்துறை உடையிலும் சிவில் உடையிலும் செருப்பு போட்டிருக்காங்க. ஒருத்தன் அவன் டெல்லி போலீஸ்னு ஹெல்மெட் போட்டிருக்கான், அடையாளம். சிவில் சர்வீஸ்ல சிவில் உடையில இருக்கான், நம்மளை போன்ற சாதாரண உடையில இருக்கான், செருப்பு போட்டிருக்கான், கையில ஒரு தடி வச்சிருக்கான், பிளாஸ்டிக் தடி. அதை வைத்துக்கொண்டு கொடூரமாக தாக்குறான். அவன் யார்? அவன் மூஞ்ச உருவி பார்க்கறாங்க. அதை போலீஸ் தடுக்குது. அப்ப காவல்துறை யாருடைய உத்தரவின் பேர்ல அங்க அராஜக வேட்டையை செய்யுது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க. நீல கலர்ல ட்ரெஸ் போட்டு துணை ராணுவ படைன்னு ஒரு டுபாகூர் படையை இறக்கி விட்டுருக்கு. அது டுபாகூர் படை தான். அது போலி, ஏமாத்து வேலை. சொந்த நாட்டு மக்களையே பேர் போட துப்பு இல்லாத மோடி அரசாங்கம், பாஜக பயந்தாங்கொள்ளி அரசாங்கம்
ஏன் அந்த அடிக்கிறவன் பேர் போட்டா கேடு கட்டுக்க போயிடுதா உங்களுக்கு? அவன் நேம் பேஜை ஏன் எடுத்தீங்க? அப்ப அவர் துணை ராணுவமே கிடையாது. அவன் RSS குண்டரா இருக்கணும், சங் பரிவார் குண்டரா இருக்கணும், பஜ்ரங் தள் குண்டரா இருக்கணும், இந்துத்துவா வெறியனா இருக்கணும். இவங்களை தவிர வேற எவனும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த நாய்கள் தான் இந்த மாணவர் போராட்டத்தில் இறங்கி இந்த தாக்குதல் நடத்திருக்கு. ஏன்னா காவல்துறை தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மாணவன் ஓடுறான், காலை குறுக்க விடுறாங்க, அந்த ப்ளூ சட்டையில போட்டுருக்கிறவன் அவன் போலீஸா இருப்பானா? அவன் பொறுக்கியா தான் இருப்பான். அவன் போலீஸா இருக்க வாய்ப்பே கிடையாது, ராணுவமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ராணுவத்தினர் தன் உயிரை போக்கி நாட்டை காப்பாற்றணும் தான் ராணுவத்தினர். ராணுவத்தை அப்படிதான் நம்ம மரியாதை செலுத்துறோம், ராணுவத்தை அப்படிதான் தூக்கி கொண்டாடுகிறோம். ஆனா அந்த ராணுவ உடையில நான் இருக்கிற துணை ராணுவ படைன்ற பேர்ல உள்ள இறங்கி இருக்கிற போலி கபடதாரிகள், மோடியினுடைய கைக்கூலிகள், அமித்ஷாவுடைய கைக்கூலிகள்லாம் களத்துல இறங்கி மாணவர்கள், அமைதியான முறையில் போராடிய மாணவர்களை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். ஏராளமான மாணவர்களுக்கு காயம். அதுல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதிர்ச்சியா இருந்ததுங்க, பயங்கர ஷாக்கா இருந்தது. அந்த தடி ஒன்று வச்சிருக்கானுங்களா, தடியில முனையில ஆணி ஒன்று வச்சிருக்காங்க, அடிக்கும் போது மண்டையில் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது கொடூரமா யோசித்து பாருங்களேன். இப்படியெல்லாம் எப்படிங்க காவல்துறை தாக்குதல் நடத்தும்? அப்ப ரவுடி தாங்க அந்த வேலையை செய்வான், பொறுக்கி தாங்க அந்த வேலையை செய்வான், புறம்போக்கு தாங்க அந்த வேலையை செய்வான். அப்ப காவல்துறை இந்த மாதிரி பொருட்களை எப்படி அனுமதித்தது? அப்ப இது திட்டமிட்ட மாணவர் மீது ஏவவிட்ட அடக்குமுறையும் காட்டாட்சியினுடைய தர்பாரம். ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு ஆதரவாக மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வந்த சில மசோதாக்கள் எதிராகவும் நாங்களும் களத்துல வரண்டான்னு பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள்லாம் புறப்பட்டாங்க. ஏற்கனவே பஞ்சாப் விவசாயிகள் மோடியை அலற விட்டுருக்காங்க. 6 மாசம் டெல்லியே லாக் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கூட நீங்க சாலை மார்க்கமா போக முடியல. விவசாயிகளை தடுப்பதற்கு பயந்துகிட்டு புல்டோசர் வச்ச அரசாங்கம், முள்வேலிகளை போட்டு பாதுகாத்த அரசாங்கம், சண்டிகர் எல்லையிலையும் உங்களுக்கு பஞ்சாப் எல்லையிலையும் எல்லா எல்லைகளையும் அப்படியே காவல்துறை கூச்சி ரோட்ல ஆணி பதிச்ச அரசாங்கம். நீ ஆணி பதிச்சாலும் பரவாயில்ல, நான் டிராக்டர்ல வரேன்டான்னு ஏறி மீச்சு வந்தாங்க. அப்பேற்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல முனைகள்ல மோடியினுடைய முகத்திரை கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃப்ராடுத்தனம் கிழிஞ்சுக்கிட்டு, அயோக்கியத்தனம், மக்களுடைய ஒட்டுமொத்த சாபத்தையும் வாங்கி வச்சிருக்கிறாரு மோடி. ஒரு நன்மை நடக்கலைங்க, இந்தியா நாசமா போயிடுச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாசக்கார சக்தி 62 நாட்களாக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படி மோடி ஒரு பொய் சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நான் தான் இந்தியாவை காப்பாற்ற வந்த நாயகன்னு சொல்லி ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சாரோ, அதேக்கும் கொஞ்சம் குறைவில்லாம தமிழ்நாட்டை காக்க வந்த ஆபத் பாந்தவன், நான் தான் ரட்சகர், நான் தான் கடவுள், நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாமும் மாணவன் சொல்லி போலியாக பொய் பிம்பத்தை பரப்பி ஆட்சி பிடிச்சிருக்காரு நம்ம சப்பு விஜய். அது சரி, நீட் எதிர்ப்பு, மாணவர்கள் மீது அக்கறை உள்ள நம்முடைய சப்பு விஜய் கடந்த முறை லஞ்சத்துக்கு எதிராக, அதாவது ஊழலுக்கு எதிராக, லோக்பால் மசோதாக்கு ஆதரவாக அதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திய அண்ணா ஆசிரியர்னு ஒரு ஆளு, பெரிய மானஸ்தன், பெரிய பயங்கரமான மானஸ்தன், ஊர்ல எங்கேயோ சுத்திட்டு திரிஞ்சான். இப்ப அந்த ஆள் எங்க இருக்கானே தெரியல. அவர் பாஜகவோட கைக்கூலி, காங்கிரஸை எதிர்த்து பாஜகவுக்கு பின்னாடி வேலை செய்யறதுக்காக போடப்பட்ட ஒரு கேடுகட்ட நபர் தான் அண்ணா ஆசாரே. அவர் அங்க உண்ணாவிரத்தில் இருக்கிறாருன்னு போய் ஆதரவு தெரிவிச்சவர் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய், அப்ப நடிகர். ஏன் இப்ப மாணவர்களுக்கு அக்கறையோட போய் பண்ண வேண்டியதானே? ஆனா போலி பித்தலாட்ட வீடியோ மட்டும் போட தெரியும். இந்த கும்பல் தாவேக்கா தற்குறி கும்பல், தற்குறி கும்பல்னு சொல்லக்கூடாதுங்க, இவங்கள மோசக்கார நாசக்கார கும்பல். அது என் தம்பி ஜெகதீஷோட ரூட் மாஃபியா இருக்கு பாருங்க, ஃப்ராடு நம்பர் 1. அவன் இன்டர்நேஷனல் இன்டர்போலுக்கு சவால் விடுவான் போல இருக்கு. எப்பேற்பட்ட பிளானுங்க. நான் கூட அவனை இப்படி நினைக்கலங்க. ஏதோ ஏரியா சினிமாக்குள்ள சும்மா சுத்திட்டு திரிஞ்சான், அப்படியே ஒரு நடிகைக்கு அப்படி பின்னாடி மேனேஜரை வேலை பார்த்தான், ஒரு நடிகருக்கு மேனேஜரை வேலை பார்த்தான், ஒரு இசையமைப்பாளர்கிட்ட மேனேஜரை வேலை பார்த்தான், அப்படியே படிப்படியா போய் விஜய் கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். விஜய்க்கு ஏதோ மேனேஜரை வேலை பார்க்கறான், ஏதோ டேட்டா பார்க்கறான், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் காசு கொஞ்சம் வந்துச்சு, மகாராஜான்னு படம் எடுக்கிறான், ஏதோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், மற்ற நடிகர்கள் மீது அவதூறு பரப்பிட்டு திரிறான். இப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கல்பிரிட்டாக, இவ்வளவு ஒரு கேடுகட்ட பிறவியாக, குரூஷியல் மனம் படைத்தனாக, மோசக்காரனாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என் தம்பி ஜெகதீஷ் தான் சொல்றேன் நான். நீங்க ஜந்தன் மந்திர்ல நடக்கிற போராட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் போகவே இல்லைங்க.
பெரம்பூர்ல ஒரு ஆபீஸ் திறக்கிறதுக்கு போறாரு. அந்த வீடியோவை ஜந்தர் மந்திரில் நடக்கிற அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போன மாதிரி கட் பண்ணி வட இந்தியா முழுக்க பரப்புறானுங்க. அங்க இருக்கிற காசு வாங்கி தின்ற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்லப்படுகிற கேடுகட்ட புறம்போக்கு நாயிங்க, இவன் எவனோ கொடுக்குற காசை வாங்கிட்டு ஏதோ இவர் போய் அங்க வந்து அந்த ஜந்தன் மந்திரில் போய் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்ட மாதிரி, சப்பு விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆதரவு தெரிவிச்சிட்ட மாதிரி வீடியோ போறாண்டே. மானங்கட்ட ஈத்தர பயல்களை அறிவில் இடம் உங்களுக்குலாம். இதனாலதான் சொல்றேன் முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர்னு. ஏன்னா முதுகெலும்பு இருக்கிறவனுக்கு நம்மளை பத்தி தப்பா போடுறாமா, நாங்க போகவே இல்லைன்னு விளக்கம் வெளியிட்டு இருக்கணும். மானரோசம் ஈடு சூடு சொல்றேன் எதுவுமே கிடையாதுன்னு போது நீ எல்லாம் இப்படி பேசி கத்தி என்ன டெய்லி கத்திட்டு தான் இருக்க நீயும். ஆனா எங்களுக்கு தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கிறோம், அதான் நாங்க செய்வோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப தாவேக்காவை கேட்டீங்கன்னா ஆமாங்க நாங்க அப்படிதான் போய் பரப்போம், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. எப்பேற்பட்ட முதலமைச்சர் நம்ம பெற்றிருக்கிறோம்னு பாராட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு அங்க டெல்லியில மாணவர் போராட்டம், மாணவர்களை காட்டுமிராடித்தனமாக காவல்துறை பெயர்ல காவல்துறையும் காவல்துறை பெயர்ல RSS குண்டர்களும் பஜ்ரங்கல் குண்டர்களும் சங் பரிவார் குண்டர் அமைப்பும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு, ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க மாணவர்கள். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை பேசுற வீடியோ, அது ஒரு பொம்பளை இல்ல நிறைய வீடியோக்கள் வருது. என்னத்துக்கு வருது தெரியுமா? ஐயோ என்னங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க, முதலமைச்சர் சப்பு விஜயோட கடைசி படம் ஜனநாயகன், இதுக்கு போய் ஏ சர்டிபிகேட் கொடுக்கலாமா, நான் எப்படி என் குழந்தை குட்டியோட போய் படம் பார்க்க போறது, இது என்ன அநியாயம், இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா? எப்பேற்பட்ட நாட்டில் நம்ம இருக்கிறோம் தெரியுதா? எவ்வளவு முனை மழுங்கி, அது என்ன சொல்றது, அறிவு மழுங்கி தற்குறி கூட்டமா போச்சு தமிழ்நாடு. உலகத்துக்கே அறிவை புகட்டிய மாநிலங்க தமிழ்நாடு. மானக்கேடாய் போயிடுச்சுங்க. ஒரு நடிகனை பார்த்து நடிகனுடைய கவர்ச்சியில மயங்கி நாசமா போச்சு. அந்த பொம்பளைலாம் அது பொம்பளை தானாங்க. ஒரு பொம்பளை வீடியோ போட்டிருந்தா, மானங்கட்ட பொம்பளை, ஜனநாயகனை பார்க்கறதுக்கு தடுக்கிறாங்களாம், குழந்தைகளை கூட்டு போக முடியல, ஏ சர்டிபிகேட் ஏன்டா கொடுத்தீங்கன்னு சென்சார் போர்டு கேள்வி கேட்க அந்த அம்மா. எதிர்காலத்தை நோக்கி எதிர்காலம் பாழ்படிஞ்சு போகுது, படிப்பு வீணா போகுது. நீட்டு கனவுனால, நீட் என்கிற அந்த மோசக்கார நாசக்கார திட்டத்தினால மருத்துவ கனவு, மருத்துவ படிப்பு என்பது கனவா போகுதுன்னு மாணவர்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க. உனக்கு சினிமா கேக்குதா? அதுவும் குப்பைங்க, அது கேடுகட்ட குப்பை. வன்முறை கலாச்சாரத்தோடு ஆபாச வார்த்தைகள் அடங்கிய, நான் சொல்லல இதெல்லாம், சென்சார் போர்டு அந்த படத்துல கிட்டத்தட்ட 14-18 இடங்களை வெட்டியிருக்கு, ஆபாச வார்த்தையை மியூட் பண்ணிருக்கு, ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை வெட்டி இருக்கு, ஒரு சீனையே தூக்கி இருக்கு. இந்த கேடுகட்ட குப்பையை பார்க்கறதுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போனோம்னு ஒரு பொம்பளை பேசுறானா, அவெல்லாம் பொம்பளையா இருக்க லாக்கியா? மிக வருத்தமா இருக்குங்க. ஆனா இவர் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் ஆதரவு தெரிவிச்சு ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். என்ன ட்வீட் தெரியுமா? ஆதரவு தெரிவிச்சு என்ன, அவர்களுக்கு சாதகமா போடுறாராம். அந்த ட்வீட்ல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பாஜக அப்படின்ற வார்த்தை இல்லை, மோடி சர்க்கார் அப்படின்ற வார்த்தை இல்லை. தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தலைநகர்ல வரேன், அந்த வார்த்தைக்கு நான் பின்னாடி வரேன். டெல்லியில நடைபெற்ற இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லி காவல்துறையால் இழுத்து செல்லப்பட்டு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதல், வன்மையாக கண்டனத்துக்குரியது. யார் அந்த தாக்குதல் நடத்தினது? யார் அதற்கு உத்தரவு போட்டது? ஏன்னா ராகுல் காந்தியை கைது பண்ணிட்டாங்க, இங்க நம்ம வந்து குரல் கொடுக்கறோம்னா நம்ம காரி துப்பிடுவாங்கன்ட்டு. ஏன்னா முதல்ல துண்டு போடுறது காங்கிரஸ் தான். ஓடி போய் துண்டு போட்டு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னது. 20 வருஷத்துக்கு மேல டிராவல் பண்ண திமுகவை ஒரு எடுத்துட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஓடி போய் கூப்பிடவே இல்லை, தாவேக்கா ஆதரவே கேட்கவே இல்லை, அதுக்குள்ள ஓடி போய் ஜம்ப் பண்ணி ஓடி போனதுனால இப்ப அவர் ராகுல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நாமளும் போட்டோம். எசமா ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன், பேர் மட்டும் போட்டுக்கிறேன், கோச்சுக்காதீங்கன்னு மோடி சர்க்காரை கையெடுத்து கும்பிட்டுட்டு, அங்க பாஜகன்ற வார்த்தையே இல்லைங்க அந்த ட்வீட்ல. ஒரு 2-3 ட்வீட் போட்டிருக்காங்க. பாஜக, அதாவது தமிழ்நாட்டினுடைய பாஜக சொல்லக்கூடாதா, மோடியோட செல்ல குழந்தை
நம்ம சோ சப்பு விஜயனுடைய அந்த டிவிக்கு ஐடிவி வந்து போட்டிருக்கு. அதுல எங்கேயுமே பாஜகன்ற பேரே இல்லை. காட்டாட்சி குறித்து பேசவே இல்லை, அடக்குமுறை குறித்து பேசவே இல்லை, காட்டு மிராண்டி தாக்குதல் குறித்து பேசவே இல்லை. அதுல என்ன முதல் வரி சொன்ன இல்லைங்களா, அதாவது தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது உண்மையான கண்டனத்துக்குரியது. இப்ப சென்னையிலும் தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாணவர் போராட்டத்தின் மீது தமிழ்நாடு காவல்துறை, அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு நடிகர் சோ சப்பு விஜயனுடைய காவல்துறை என்ன அங்க இது வந்து விசிறிட்டு இருக்கா, காத்தாடி வச்சு, இல்ல ஃபேன் ஏசி ப்ரொபல்லர் வச்சு ஏசி விட்டுனுக்குறாங்களா? அறவழியில போராடுறவன கையை பிடிச்சி காலை பிடிச்சி பெண்களை பெண் காவலர்கள் தான் பிடிக்கணும், பொம்பளைங்களோட ஆம்பளை காவலர்கள் வந்து தூக்கிட்டு போறாங்க. இதுதான் நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துற லட்சணமா மரியாதைக்குரிய சிஎம் சார்? இதான் உங்க லட்சணமா சார்? நேத்தே நான் சொன்னேன், அதாவது செக்ரட்டேரியட் வாசல்ல பாடகர் அறிவு நீலம் ஃபவுண்டேஷனா ஏதோ ஒன்று, அறிவு உங்களுக்கு தெரியும், பாடகர், ரேப் பாடகர், அவர் தான் இந்த தாவேக்கா கொள்கை விளக்க பாட்டெல்லாம் பாடினவர். அவர் வந்து வாசல்ல செக்ரட்டேரியட் வாசல்ல கோஷம் போடுறார். போட்டவுடனே திடீர்னு எல்லா ஊடகங்களும் வந்து அவரை கவர் பண்றாங்க. நீட்டுக்கு எதிராக, மாணவர்களுக்கு எதிராக டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவாக சிஎம் சார் வாயத்திறங்கன்னு போராடுறாரு, கத்துறாரு. அவர் மட்டும் வந்து உடனே குண்டு கட்டா போலீஸ் வந்து தூக்கிட்டு போச்சு. உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து பிரேக்கிங் நியூஸ், எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ், முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார், அழைத்து சென்ற வாகனத்திலேயே போலீஸ் அவரை வந்து செக்ரட்டரி கூட்டு வருதுன்னு பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. முதலமைச்சரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்தார் அறிவு அப்படின்னு பரபரப்பா போலீஸ் பாதுகாப்போட தலைமைச் செயலகத்துக்குள்ள போறார். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வலதுகட்ட அமைச்சர் ஆதவ் ஷேடோ சிஎம் வெளியில வராரு, தோல் மேல கை போட்டுன்னு வராரு, கூட்டிட்டு வராரு. அவரை கார் ஏற போகும்போது திரும்பி வந்து கை கொடுத்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. சார் சிஎம் பாத்தீங்களா சார்? நான் எந்த பதிலும் சொல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசல்ல பயங்கரமா கோஷம் போட்ட அறிவு. அப்புறம் கார் ஏறி வீட்டுக்கு போயிட்டாரு. சரி வீட்டுக்கு போயிட்டார், ரைட்டு. முதலமைச்சர் சந்தித்தாருன்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. 11 மணிக்கு மேல இருக்குங்க, அறிவு ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காரி துப்பிட்டானுங்க. இந்த பிரேக்கிங் நியூஸ் போட்ட ஊடகங்களை, செய்தி சேனல்களை, தாவேக்காக்கு ஜால்ரா அடிக்கிற செய்தி சேனல்களை காரி துப்பிட்டாரு அறிவு. ஏன்னா நான் சந்திச்சது முதலமைச்சரை இல்ல, ஆதவர்ஜன் கிட்ட தான் பேசினேன். மாணவர் எதிர்ப்பு குறித்து நான் பேசுறேன், மாணவர்கள் மீது நடக்கிற தாக்குதல் குறித்து நான் பேசினேன். அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். மாணவர் போராட்டம் வந்து காக்கப்படணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அதுல பதிவு போட்டார். அவர் பதிவு போட்ட நேரம் எக்மோர்ல அப்படியே கட் பண்ணினா, அதே நேரம் எக்மோர்ல அறவழியில போராடி கொண்டிருந்த மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக ஷேடோ சிஎம் ஆதவுடைய உத்தரவின் பேர்ல காவல்துறை அவரை குண்டு கட்டா அந்த மாணவர்களையும் மாணவிகளையும் அங்க இருந்த பெண்களையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போகுது. எப்பேற்பட்ட நாடகம் பார்த்தீங்களா? அறிவு பிரமாதங்க. ஆனா என்ன ரீல் அந்து போனது தெரியல பாவம் உங்களுக்கு. இந்த சத்யராஜும் கவுண்டமணியும் ஒரு படத்துல நடிப்பாங்க. சத்யராஜ் பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. அது நடிகை கண்டுபிடிச்சிடும், ஜெயசித்ரா கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி ரீல் வந்திருக்கும், கவுண்டமணி பட்டாப்பட்டி ட்ரௌசரோட உட்காந்துருவார். தெரியாம வந்து சத்யராஜ் சீனு அப்படியே அள்ளி விடுவார்ல, அந்த மாதிரி ஏற்கனவே பட்டாப்பட்டி அவுந்துருச்சுங்க, நாரி போச்சு. சோ சப்பு விஜயோட இந்த நீட் எதிர்ப்பு என்பது ஏமாத்து வேலை, பிராடுத்தனம், அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர்னு தெரிஞ்சிருச்சு. எந்த காலத்திலும் மோடியோ அமித்ஷாவையோ பாஜகவையோ பகைச்சிக்க மாட்டார். ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு தெரிவிக்காத செல்ல குழந்தை, அவருடைய ஆதரவுல தான் அங்க ஆட்சியே நடக்குது. அது தெரியாம நீங்க வந்து சீன் போடுற மாதிரி நாடகம் ஆடி, அப்படியே கூச்சல் போடுற மாதிரி கத்தி டிராமா போட்டு, அப்புறம் போய் முதலமைச்சரை சந்திக்க போறாருன்னு எல்லா செய்தி ஊடகமும் செய்தி போட்டு, கடைசியில நீங்க வந்து வெளியே வந்து நான் முதலமைச்சரே பார்க்கல, நான் ஆதவ தான் பார்த்தேன்னு போட்டு, அப்ப முதலமைச்சரை பார்த்தார், முதலமைச்சர் அழைப்பின் பேர்ல சென்னை அவர் வந்து போலீஸ் கூட்டு வந்துச்சுன்னு செய்தி சேனல்களை வெளியிட்டது. முதலமைச்சர் அழைக்கலன்னா முதலமைச்சர் அழைத்தார் என்று சொல்லி ஆதவ சந்திக்கிறீங்கன்னா முதலமைச்சர் யார்? ஆதவா சோ சப்பு விஜயா? இந்த சந்தேகம் இயல்பாகவே எல்லா மனிதருக்கும் எழும்போம், நமக்கும் எழும்பி இருக்கு. நம்ம அதனாலதான் அவரை தொடர்ந்து ஷேடோ சிஎம்னு சொல்றோம். வாயை கட்டியிருக்காங்கன்றது உண்மைதான். ஏன்னா நேத்து கூட பாருங்களேன், ஊடகங்களை வாய் பொழந்துகிட்டு இருக்கிற ஆதவ் ஊடகத்தை பார்த்தவொடனே சும்மா அப்படி கை காமிச்சிட்டு போயிட்டாரு. பயம், பேச வேணாம், ஏன்னா பேசினா மாட்டி போன்னு டெல்லியில இருந்து வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். இங்க இருக்கிற சொல்ற அளவுக்குலாம் யாருக்கும் இங்க அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது, யாருக்கும் முதுகெலும்பு இல்ல.
நான் நீங்க பேசும்போது அடிக்கடி அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறேன்னா, முதுகெலும்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி தெம்பும் திராணியும் இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஸோ இவர்களுக்கும் அது இல்லை. எந்த நேரத்தில் வேணா சாஷ்டாங்கமா ஊந்துருவாங்க. ஏன்னா இப்ப அப்படிதான் ஊந்து கிடக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி டிராமாவும் நாடகமும் ஆடிக்கொண்டிருக்கிற தாவேக அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட அயோக்கியத்தனம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜனநாயகனை கொண்டாடணுமே, இந்த கரப்பாம்பூச்சி பிரச்சனைனால ஜனநாயகன் கொண்டாட்டம் எங்கன்னு கெட்டு போயிடக்கூடாதுன்னு பதறி போய் எல்லா அமைச்சர்களையும் எல்லா எம்எல்ஏக்களையும் எல்லாரையும் எல்லா மாவட்ட செயலாளரையும் எல்லா தேட்டர்லையும் போய் டிக்கெட்டுகளை வாங்கிருங்க, வாங்கி நீங்க என்ன விலைக்கு வேணா வித்துங்க. ஒரு டிக்கெட் விலை 1000 2000 கூட வித்துங்க, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் தான் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். ஏன்னா இந்த விளம்பரத்திலே போடுறாங்க, தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன். ஒரு சினிமா விளம்பரத்துக்கு முதலமைச்சருடைய மாண்பு மரியாதையும் கேவலப்படுத்துறீங்களா, கேடுகட்ட பிறவிகளான்னு திட்டுவதற்கு கூட பேசுவதற்கு கூட இங்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. விளம்பரம் போட்டுங்க, அது சினிமா தானே. அது படத்துல போட வேணான்னு சொல்லிட்டேன், நான் இது கடைசி படம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய யோகிய சிகாமணி நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் விளம்பரம் போஸ்டர்லாம் ஆனரபிள் சிஎம் சி ஜோசப் விஜய், ஆனரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய்னு போட்டுக்கிறீங்களே போஸ்டர்ல, அசிங்கமா இல்லையா? சினிமாவுக்கு ஏன் முதலமைச்சர் பதவியை யூஸ் பண்றீங்க? கேவலமா இல்லையா இது உங்களுக்கு? சரி, உங்களுக்கு தெரியாத எவனோ அடிக்கிறாங்க பாக்குறீங்களா, உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்காதா? சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் போடாதீங்கன்னு? ஒரு நேர்மையாளர் அதான் செய்வார். நேர்மனா எத்தனை கிலோ எங்க விக்குதுன்னு கேட்கற ஆள் இல்ல. பொய் சொல்லி தானங்க வந்திருக்கீங்க ஆட்சிக்கு. புழுகு மூட்டை அவுத்துட்டு தானே சார் வந்திருக்கீங்க. மார்கண்டையன் பையன் கேட்டானே, காரி துப்புற மாதிரி கேட்டானே. உங்களுக்கு உங்க பையன் கூட இல்லைங்க, உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைங்க பேசுறதுக்கு, உங்களுக்கு எந்த விதமான அன்பு அக்கறையும் கிடையாதுங்க. ஆனா எங்க அப்பா எனக்கு முக்கியங்க, எங்க கூட இருக்கணுங்க, அவரு இந்த மக்களுக்கு இருக்கணுங்க, அவரு விளாத்திக்குளம் மக்களுக்கு அவர் வேணுங்க. உங்களுக்கு உங்க பையன் இல்ல, காரி துப்பிட்டானே, சின்ன பையன் அசிங்கமா பேசிட்டானே, என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியே பிடிச்சி ஜெயில போட தெரியும், இல்ல உங்களை எதிர்த்து யாராவது விமர்சனம் பண்ணா அவன் மேல தாக்குதல் நடத்த தெரியும். இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. 62 நாள் 63 நாள் ஆயிடுச்சு, தமிழ்நாடு நக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் தமிழ்நாடு முந்தைய அரசாங்கம் செய்த சாதனைகள், அதுக்கு மேல நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டே இருக்கீங்க. ஏற்றுமதியில நம்ம தான் செகண்ட் பிளேஸ், எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது எப்ப? 62 நாள்ல கிடையாது, முந்தைய திமுக ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சி காலத்துல நடந்தது. இப்போ அறிக்கையா வெளியில வருது, உடனே அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. மானங்கட்ட தாவேக அரசாங்கம் நாங்க தான் இருக்கோம் பாத்தி. 62 நாள்ல சப்பு விஜய் ஏற்றுமதியில பெரிய லெவல்ல சாதிச்சிட்டாரு. அசிங்கமா இருக்குதுங்க, மானக்கேடா இருக்குங்க. எனவே டெல்லியினுடைய பிரச்சனையும் டெல்லியினுடைய அந்த போராட்ட களமும் சூடு பிடிச்சிருக்கு. பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடக்குமுறையை ஏவி விட்ட போலீஸ் இப்ப என்ன பண்ணும்? ஏற்கனவே 6 மாசம் தண்ணி காட்டினாங்க பஞ்சாப் விவசாயிகள். தமிழ்நாட்டிலும் பல இடங்கள்ல நீட் எதிர்ப்பு பிரதான அந்த இப்ப பிரதம மந்திரி அரசு அது ரிசைன் பண்ணோன்ற கோரிக்கையும் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவிஎம்க்கு எதிரான கோரிக்கையும் வலுக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தான். நிச்சயமாக பாஜக அரசினுடைய அடக்குமுறைகளுக்கு ஒரு முடிவு கட்டும் நாள் விரைவில் வரும். அதற்கான தொடக்க புள்ளியாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டினுடைய சீர்கட்ட இந்த நிர்வாகம் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்க போகுதுன்றதும் நம்ம விரலை விட்டு எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களாக போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் எப்படா இந்த அரசாங்கம் ஒண்ணு திருந்தணும், இல்ல இந்த அரசாங்கம் நீக்கப்படணும், இது 2 தான் நடக்கணும். பட் ஆனா திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீக்குவதற்கான வேலையை அவங்களே செய்யறாங்க. அதனாலதான் பாஜகவை திட்டாம, பாஜகவை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே சாஷ்டாகமா காலில் விழுந்து கிடக்குது இந்த தாவேக அரசாங்கம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையா பார்ப்போம். அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.